அக்ஷய திருதியை அன்று தங்கத்திற்கு பதிலாக லக்ஷ்மி கடாட்சம் பெருக இந்த டாப் 5 பொருட்களை வாங்க மறந்துடாதீங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த 5 பொருட்களும் தங்கத்துக்கு நிகரானவ. அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த அக்ஷய திருதியை அன்று இந்த தங்கத்துக்கு பதிலாக இந்த பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும். இந்த நாளில் தங்கம் வாங்குவது நன்மை பயக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லோருக்கும் இப்போ தங்கம் விற்கிற விலையில தங்கம் வாங்க முடியுமா? ஆனால் லக்ஷ்மி தேவியோட அருள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் நம்ம தங்கம் வாங்க முடியலனாலும் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிறைய தங்கம், பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். அது என்னென்ன பொருள் நம்ம இந்த நாளில் வாங்கணும், அது என்ன முக்கியமான டாப் 5 பொருட்கள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். கமெண்ட்டில் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு பதிவிடுங்க. உங்களுக்கு லக்ஷ்மி குபேரரோட அருள் கிடைக்கும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜை செல்ஃபாக இருந்தாலும் சரி, எது வடக்கு திசையோ அந்த இடத்துல வைங்க. அதே போல் வடக்கு திசையில் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். ஏன்னா இந்த திசை குபேர பகவான் மற்றும் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியோட திசையாக சொல்லப்படுது. இந்த திசையில், அதாவது வடக்கு திசையில் விளக்கு ஏற்றுவதன் மூலம் அந்த நபர் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் ஆசீர்வாதங்களை, மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அக்ஷய அப்படிங்கிற சொல்லுக்கு ஒருபோதும் குறையாதது அப்படிங்கிற அர்த்தம். அதாவது குறைவில்லாத அதிர்ஷ்டம், செல்வம், மகிழ்ச்சி, வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த அக்ஷய திருதிய நாளில் மங்கள பொருட்களை வாங்குவது, மங்கள காரியங்கள் செய்வது, அது மட்டும் இல்லை நிறைய சுப காரியங்களை இந்த நாள்களில் செய்வது, புதிய செயல்களை துவங்குவது, இது மாதிரி செயல்களை நம்ம செய்கிறோம். இந்த அக்ஷய திருதிய நாளில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியை தரும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் செல்வம் மட்டுமின்றி, அதாவது தங்கம் வாங்கிறது மட்டுமின்றி ஆன்மீக தொடர்புடைய காரியங்கள், தியானம், மந்திர ஜபம், பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யறதுனால அதனுடைய பலனானது நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த நாளில் இந்த மங்கள பொருட்களை, லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடிய இந்த பொருட்களை நம்ம கண்டிப்பாக இந்த நாளில் வாங்கணும். இந்த நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் 2 பேர்த்தோட முழு சக்தியும் இந்த நாளில் இருக்குது. இந்த நாளை அஹா தீஜ் அப்படின்னு வட மாநிலங்களில் சொல்லுவாங்க. அக்ஷய திருதியை நாளில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபடுவதால் வாழ்க்கையில் பலவிதமான நலன்கள் கிடைக்கும். அக்ஷய திருதியை நாள் அப்படிங்கிறது சித்திர மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை நாளை தான் நம்ம அக்ஷய திருதியை நாளாக கொண்டாடுறோம். அக்ஷய திருதியை அன்று ரோகிணி நட்சத்திரமும் திருதியை நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள். இந்த அக்ஷய திருதியை நாளில் நாம் என்ன செய்தாலும் அதனுடைய பலன் பெருகிக்கொண்டே போகும். அப்படிங்கிறதுனால வெள்ளி, தங்கம் மட்டும்தான் வாங்கினா அது பெருகிக்கொண்டே போகும் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு நிகரான பொருட்கள் எத்தனையோ இருக்குது. அதில் முக்கியமான டாப் 5 பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெள்ளி, தங்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செல்வத்துக்கு நிகராக சொல்கிறோம் இல்லையா? இந்த செல்வத்திற்கு நிகரான புதிய வீடு, புதிய வாகனம், நிலம் வாங்குவது, தர்மங்கள் செய்வது, இதெல்லாம் இந்த நாளில் நம்ம செய்யலாம். இந்த நாளில் நாம் தானமாக கொடுக்கும் பொருளும் சரி, வாங்கும் பொருளும் சரி, அது பெருகிக்கொண்டே போகும். அதனால் நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதனுடைய பலனானது உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கும் உங்கள் தலைமுறையினருக்கும் சேரும். சரி, என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இது கல்லுப்பு. இதுக்கு 10 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் போதும். கல்லுப்பு கடல்ல இருந்து தோன்றியது. மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியவர்கள். அதனால இந்த மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள்ல 108 பொருட்கள்ல ஒன்றாக சொல்லப்படுவது இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நீங்க இந்த நாள்ல மறக்காம 10 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கி வைக்கலாம். இதை இந்த வருடம் நம்ம வாங்கி வைக்கிறதன் மூலம் அடுத்த வருடம் நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம். வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனோடு தொடர்புடையது. மகாலட்சுமியும் சுக்கிரனும் சகோதர சகோதரிகள். இந்த சுக்கிர பகவானோட அருள் இருந்தாதான் மகாலட்சுமியோட ஆசீர்வாதமுமே நமக்கு கிடைக்கும். அதனால இந்த நாள்ல
வெள்ளி நாணயம் வாங்குவது நல்லது. அதுலேயும் குறிப்பாக அந்த வெள்ளி நாணயத்தில் லக்ஷ்மி தேவி உருவம், அடுத்து தாமரை உருவம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயம் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கும். அடுத்து இந்த நாணயம் வாங்கலை, சிலையாக வாங்கலான்னா தாராளமாக வாங்கலாம். லக்ஷ்மி தேவி சிலை, குபேரனோட சிலை, பெருமாளோட சிலை, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தால் முருகனோட வேல் வெள்ளியில் சின்னதாக வாங்கி வைங்க. இதெல்லாம் வசதி இருக்குது, வெள்ளியில் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க, தங்கத்தில் வாங்க முடியுங்கிறவங்க வாங்கலாம். இது என்னால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க, நான் முன்ன சொன்ன அந்த ஒரு பொருள் கல்லுப்பு வாங்கி வச்சிங்கனாவே உங்கள் வீட்டில் நிறைவாக லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அடுத்த வருஷம் உங்களாலையும் நல்ல வெள்ளியோ தங்கமோ உங்களால் வாங்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பு அல்லது பித்தளை பாத்திரம். அக்ஷய திருதியை அன்று செம்பு அல்லது பித்தளை பாத்திரம் வாங்குவது மிகவும் சிறப்பு. எதுவாக வேணாலும் இருக்கலாம், செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் எது வாங்கினாலும் நல்லது. இதை சமையல் அறையில் வச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செம்பு பித்தளை பாத்திரங்கள் இதில் தொடர்புடைய பொருட்களை கொடுத்துருக்கேன். மகாலட்சுமி சிலை, இது போன்ற குபேரன் சிலை இதெல்லாமும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வாங்கணும்னு இருந்தால் இதன் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நவதானியங்கள். அக்ஷய திருதியை நாளில் நவதானியங்களை வாங்குவது வீட்டில் உணவு பற்றாக்குறை நீக்கி நமக்கு நன்மை அளிக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு கிரக சக்தியை மேம்படுத்தும். அதனால் அது நம்மளுடைய குடும்ப நலனுக்கு உதவும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நவதானியங்களை வாங்கணும். பருப்பு, அதே போல் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகள், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, என்ன பருப்பாக வேணாலும் இருக்கலாம். அதை இந்த நாளில் வாங்குங்க. அரிசி மறக்காம பச்சரிசி வாங்குங்க. இந்த மாதிரி தானியங்களை வாங்குவதால வீட்டில் பஞ்சத்தை தவிர்த்து நிலையான செல்வ செழிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சிலைகள், நான் ஏற்கனவே சொன்னேன், பூஜைக்காக புதிய தெய்வ சிலைகளை வாங்கி வீட்டில் வைப்பது ரொம்ப நல்லது. இந்த பொருட்கள் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கலாம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அது, சந்தன பவுடர், அடுத்தது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூங்கிறது சொல்லவே வேண்டாம், பணத்தை ஈர்க்கக்கூடிய அதீத சக்தி படைத்த ஒரு பூ. இது மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பூ. இதெல்லாம் 10 ரூபாய் இருந்தால் போதும். இந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதியே திருதியை திதியானது ஆரம்பிச்சிருது. மதியம் 1:32க்கு திருதியை திதி ஆரம்பித்து ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் 11:12 வரையும் திருதியை திதி இருக்குது. அப்போ 20ஆம் தேதி தான் நமக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியானது இந்த வருடம் திங்கட்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:52 வரையும் கிருத்திகை நட்சத்திரம், அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம். திங்கட்கிழமையில ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த அக்ஷய திருதியை வந்திருக்கிறது. மேலும் இந்த நாளுக்கு சிறப்பு சேர்ப்பதாக இருக்குது. அதனால் இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது.